மனசாட்சியுள்ள எந்த ஒரு மனுஷனாவது நடிகன் விஜய் பேசின பொய் மாதிரி யாரால பேச முடியுமா? அதுக்கு கூச்சம் இல்லாத ஒரு மனசாட்சியை அடகு வச்ச ஒரு மனசு வேணாமா? யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமா வராதுங்க. இது இந்த மாதிரி பொய்களை ஏற்கனவே பல தடவை சொன்ன ஒருத்தர்கிட்ட தான் இப்படிப்பட்ட, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தயக்கம் இல்லாமல் வரும். ஏன்னா சாதாரணமாக எந்த ஒரு நாளையும் திடீர்னு பொய் சொல்ல சொன்னாக்கா தடுமாறுவாங்க. ஆனால் பொய் சொல்கிறதுலையோ அவதூறுகளை பரப்புறதுலேயோ எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு ஃபுல் ட்ரெயின்டு ஆளாக இருக்கிறனால இப்போ இன்னைக்கு டேட்டில் தன் அரசியல் வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை, பேரழிவை ஏற்படுத்துகிற மாதிரி அவதூறுகளை பரப்புகிற இந்த நபர் இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகளை செஞ்சுருப்பார், எப்படி இந்த மாதிரி பொய்களை பேசுறதுல ட்ரெயின் ஆகிருப்பார்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை குடும்பம் அழிஞ்சுதோ, இந்த மாதிரி பொய் சொல்லி எத்தனை பேரை சிக்கலில் ஏற்படுத்தியிருக்காருன்ற ஒரு யோசனை வருது இல்லையா? இந்த ஆள் பண்ணியிருக்கலாம்ல. இப்படி அதாவது ஒரு மனசாட்சி இல்லாமல் பொய் பேசுறதுக்கு ஒரு அசாத்திய, அதாவது கொடூர மனசு வேணும்ல. கொடூரமானவன் தான். அதாவது எப்படி சொல்கிறதுன வார்த்தையை வரையறைக்கவும் முடியல. ஒரு பொய்யை, இவ்வளோ அழுத்தமான அபாண்டமான பொய்யை ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஏற்கனவே எப்படி இந்த பொய்களில் ஊறி போயிருக்கணும். மக்கள், மனசாட்சி உள்ள மக்கள் யோசிக்கணும். அந்த மக்கள் விபத்தில் இறந்தாங்க, அதுவும் முழுக்க முழுக்க காரணம் நடிகன் விஜயோட இதுதான். அதை மறைச்சி அடுத்தவங்க மேலே பழி போடுறது, அதுவும் இல்லாமல் இந்த காவல் அதிகாரிகள்லாம் எனக்கு புரியல. அவங்களுக்குலாம் ஏதாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கான்னே தெரில. இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அதிகாரிகள் மேலே வைக்கும்போது அவங்க எந்த விதமான மறுப்பும் பேசாமல் இப்படி அடங்கி இருக்கிறது எனக்கு புரியல. எங்கே கொண்டு போகுதுங்க? அதே மாதிரி நீதிமன்றங்களோட செயல்பாடுகளும் இதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப ஆபத்தானது. எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில. மக்கள் இனி வரும் காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.